ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்த்ராவை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணால் இன்வாலிட் டேட் அண்ட் டைம் ஜோன் சொல்லி சிஸ்டம்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எரர் வந்தால் எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இன்னும் பிரச்சனை கிடையாது. டேட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் ஓகேடும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேட்டோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதில் அந்த செட்டிங்ஸில் வந்து டைம் ஜோனில் வந்து பாருங்கள். பட் உங்களோட கண்ட்ரிக்கு என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்மளோட கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா +5 தான். ஓகேங்களா? அதனால் +5 சென்னைன்னு சொல்லி வரும்ல, மும்பை, அந்த இதை வந்து இது பண்ணுறோம். அந்த டைம் ஜோனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கிங்க. ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து நீங்கள் அந்த டைம் ஜோனை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இதை மாற்றிட்டு அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் டேட் என்னவோ வந்துடும். ஏன்னா நம்மளோட டேட் வந்து சிஸ்டத்தில் ஏதாவது தப்பாக இருந்தாலோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி இதாகிடும். ஓகேங்களா? அதனால் டேட்டு டைமு எல்லாத்தையும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன். இப்போ நான் டேட் டைம் இது பண்ணிவிட்டு நான் செட் பண்ணிட்டேன். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டேன். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நான் முன்னே இருந்தது வேறு டேட்டு, நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பட் இதில் வந்து வேறு டேட்டு. அதனால தான் இப்போ நான் டேட் கரெக்டான டேட் இந்த டேட்டுக்கு டைமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வேறு ஏதாவது இருந்ததுன்னு ஒரு டைம் பாருங்கள். ஏன் இது நம்மலாம் பேட்டரி போச்சுனாலும் உங்கள் சிஸ்டத்தில் அடிக்கடி டேட் அண்ட் டைம் மாறும். அதனால் வந்து அது அப்படி இருந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. அடிக்கடிக்கு மாறுதுன்னா. ஓகேங்களா? பட் அப்படி இதாகுதுன்னா நீங்கள் அதுமாரி டேட்டை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் இது பண்ணணும். இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணுறேன் சிஸ்டத்தை. ஓகேவா? ஒரு டைம் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரீசெட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி வருது. இதில் இப்போ டிவைஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ரிமூவ்னு சொல்லி ரீகனெக்ட்னு வந்து டிவைஸ் இதை அட்டாச்சு வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து டிவைஸ் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நம்ம இப்போ அட்டாச் பண்ணி இது பண்ணிட்டோம். இப்போ நான் அட்டாச் பண்ணி இது பண்ணோடனே ரெடின்னு சொல்லி காட்டுது பாருங்கள். ஃபர்மர் இஸ் ரெடி டு யூஸ். ஓகேவா? இப்போ இது நான் எப்படி உனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா நான் சும்மா ஒரு டெமோ உங்களுக்கு ஒன்று காமிக்கிற பாருங்க. சைட்குள்ளே போய்ட்டு மந்த்ரா டிவைஸ் செக் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன். செக் ஆன்லைன் போட்டிங்கன்னா வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு சைட்டே இல்லை ஏதோ ஒரு பட் ஒரு சின்ன ஒரு இதுக்காக செக்கிங்காக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துக்கலாம் ஷார்ட் டெஸ்டிங் கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லும். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கைரேகை வச்ச உடனே அங்கே நம்மளுக்கு செக்கிங் வந்து கேப்சர் வரும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் ஆர்டி சர்வீஸ் வந்துச்சு, இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்போ டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எரருக்கு இதுதான் சொல்யூஷன். இதில் ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். ஓகே? நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு வீடியோ இதை பற்றியே போடுறேன். பாய்.